பார்த்தா 2021 நாம் தமிழர் கட்சி மயிலாடுதுறை வேட்பாளராக இருக்குங்க. முதல்ல நீங்கள் யார், உங்களுக்கான வேலை என்ன, தொழில் என்ன, எப்படி ஒரு செயல்பாட்டில் நீங்கள் இருந்துட்டீங்க? நான் பழைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம், சோழ வளநாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம், தற்போது மயிலாடுதுறை மாவட்டம், திருவன்காடு என்ற ஒரு சிற்றூர். இந்த மரபு வேளாண்மை தான். ஆட்சியில் வந்தா தமிழ்நாட்டை பச்சை பசேல்னு போத்துறான்டா அப்படின்னு என்னை பார்த்தோன்னே அண்ணனுக்கு ஆர்வமா நான் போய் உட்காடுறேன். என்னென்ன போயிட்டு இவங்க டாஸ்மார்க்கு முன்னா எங்கேந்திரா வருமானம்னு கேட்பாங்க. நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பூமி முழுவதுமாக சிம்மக்கரூர் மாதிரிலாம் எடுக்கணும்டா, எல்லா ஏரி குளங்கள்லாம் தூய்மைப்படுத்துகிறோம்டா, கதிரவன் ஆற்றலே தெரியக்கூடாது, சூரிய ஒளியே இந்த பூமியில் தெரியக்கூடாதுடா, பச்சையால் போர்த்துறோம்டா, உணவு காடை ஆக்குறோம்டா. சரி, எல்லாம் கரெக்டு, எல்லாமே நீங்கள் பேசுனதெல்லாம் சரி. பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த நீங்கள் அரசியலுக்குள்ளார், அது நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரும்போது ஏற்கனவே அது ஆர்எஸ்எஸ், பாஜக, பிஜேபி, ஆர்ஏ, இந்துத்துவா அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இப்போ உங்களை உள்ள கொண்டுட்டு வராங்க. பிற மொழி வெறுப்பெல்லாம் காட்டுறது இல்லையா நாம் தமிழர்? பிற மொழியாளர்களை அண்ணா வெறுக்கலை, தமிழன் ஆளணும்னு நினைக்கிறாரு. அதுல ஒன்றும் தவறு இல்லையே, அதுல என்ன இருக்கு தவறு? அதை ஏற்றுக்கொண்டு பிற மொழியாளர்கள் வராங்க. ஆமா, அதை ஏற்றுக்கொண்டு பிற மொழியாளர்கள் வராங்க, அதுல ஒன்றும் தவறு இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் தானே. என்ன நீங்க இப்ப திட்டம் வச்சிருக்கீங்க தொகுதிக்கு? தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை முதல்ல பார்க்கறது, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, மக்கள்கிட்ட நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம். நம்மளோட எங்கள் ஆடிட்டரே சொல்லுவார், எல்லாரும் நாட்டில் கொள்ளடிச்சு வீட்டுக்கு கொடுப்பாங்க, நீ வீட்டில் கொள்ளடிச்சு நாட்டுக்கு கொடுப்பீங்க. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு வித்தியாசமான வேட்பாளரை சந்திக்க இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் காசிராமன். ஒரு நிறைய விஷயம் இருக்குது சந்திக்க வேண்டியதில், அதனால தான் நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம். 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 தொடர்ச்சியாக உங்களை கேள்விப்பட்டுட்டு இருக்கிறேன் காசிராமன் சொல்லிட்டு. நீங்கள் 2-3 முறை பேசியிருக்கீங்க. செம்மைவனம் செந்தமிழனோட சேர்ந்து உங்களை நான் அடிக்கடி சந்திச்சிருக்கிறோம். நிறைய பயிற்சி பட்டறைகள்லாம் நடத்திட்டு இருக்கிறதா தகவல். அப்புறம் பார்த்தா 2021 நாம் தமிழர் கட்சி மயிலாடுதுறை வேட்பாளராக இருக்கீங்க. முதல்ல நீங்கள் யார், உங்களுக்கான வேலை என்ன, தொழில் என்ன, எப்படி ஒரு செயல்பாட்டில் நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க? நான் பழைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம், சோழ வளநாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம், தற்போது மயிலாடுதுறை மாவட்டம், திருவன்காடு என்ற ஒரு சிற்றூர். இந்த மரபு வேளாண்மை தான். அப்பாவுக்கு பள்ளியெலாம் செல்லலை. அப்பா 5வது வரலும் தான் போனாங்க, அதுக்கப்புறம் போகல. அப்பாவோட அப்பா தவறிட்டாங்க. அதனால் அப்பாவோட சிறு வயதிலே அப்பாவோட அப்பா தவறிட்டதுனால வேளாண்மை தான் முழு நேரமாக, மாடு வளர்ப்பு, வேளாண்மை, இது 2த்துல தான் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த இறை கொடுத்த இயற்கையோடு அப்படியே அவங்க வாழ்வியல். அப்பாவோட காலைல ஏஞ்சோமா, மாடை அவுத்து கட்டணுமா, சாணி அள்ளி கொட்டணுமா, ஒதுக்கணுமா, மாட்டுக்கு தண்ணி காமிச்சோமா, குளிப்பாட்டணுமா, மாடை மேய்ச்சோமா, அப்புறம் வயலுக்கு போனோமா. எங்களை நம்பி ஒரு 10 குடும்பம் இருந்தது. 10 குடும்பத்தில் நாங்களும் வேலை செய்வோம். அப்பா வேலை செய்வாங்க, நாங்களும் வேலை செய்வோம். செஞ்சு அதுலேருந்து கிடைக்கிறத எடுத்துகிட்டு விற்க மாட்டோம். அப்படியே 10,000 பாதுகாத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாரு அப்பா. அதான் அப்பான்றது கிட்ட ஐயான்னு படம் இருக்குது, அவர் தான் சிலை இருக்கு அவர். ஆமாம். ஒரு மரபு வேளாண்மையில், மரபு வாழ்வியலில் நம்ம ஐயா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புக அப்படின்னு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் அப்பா பண்ணுறாரு? அப்பா தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ என்னோட சிறு வயது எடுத்துங்களேன், எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்பாவோடய தான் இருப்பேன் நான். ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு 5 வயதுலேருந்து அப்பாவோட மாடை அவுத்து கட்டுறது, வயலுக்கு போகிறது, அவங்க என்னென்ன செய்கிறது, இப்போ நாற்று எப்படி அடிக்கணும், நாற்று எப்படி ஊற வைக்கணும், நாத்தாங்காலை எப்படி தயார் செய்யணும், அண்டை எப்படி வெட்டணும், உழவு எப்படி ஓட்டணும், அதில் சகடை எப்படி ஓட்டணும், அதனால் இந்த களை எப்படி எடுக்கணும், அரப்பு எப்படி அரைக்கணும், அதை எப்படி அடிக்கணும், அதை அடித்து அதை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றது, இதுலேருந்து இதெல்லாம் நம்மளுக்கு இயல்பாக வந்தது. இது ஒரு பெரிய பள்ளி கல்லூரியில நிலம் இருந்தது உங்களுக்கு. நிறைய 10 குடும்பம் வேலை செய்யறாங்க. ஆனாலும் ஒரு நின்றுக்கிட்டு வேலை வாங்கல, இறங்கி வேலை செய்துட்டு இருந்தாரு. ஆமா. அப்பா அது அவரும் உடல் உழைப்பு,
92 வயசுல தான் இறந்தாங்க. இந்த நகை கடைக்கு போனதில்லை, மருத்துவமனைக்கு சென்றதில்லை, எவ்வளவோ பிறப்பு இறப்பு அப்பாவோட வாழ்வில் எதை பார்த்தும் கலங்கினதில்லை. எல்லாம் வந்து நல்லா புரிஞ்சு ஒரு இன்சல் மட்டுமே பேசுவார். அந்த வன் சொல்லுன்னு அதை பேச மாட்டார். ரொம்ப அருமையான மனிதர். வீட்டு உணவு ஒண்டி தான் எடுத்துப்பார். அதுமாரி குடிநீரும் நம்ம கிணத்து தண்ணி, ஏன்னா ஊற்று நீர் 1000 சத்துக்கள் நிறைந்தது ஊற்று நீர். இப்போ அந்த போர்லேருந்தே உறிஞ்சக்கூடாது, உறிஞ்சி நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். கடைசி வரலும் கிணத்து தண்ணி அவரோட வேட்டி அவரே தான் துவச்சிக்கிட்டாரு. அவரோட வேலைகளை கடைசி வரலும் அவரே தான் பண்ணார். மரபு வேளாண்மையோட, மரபு மாடு வளர்ப்புகளோட, தமிழரோட மரபு வாழ்வியலோட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் செய்துட்டு இருக்கிறாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே. ஆமா, எனக்கு 52 வயசு. பிறந்ததுலேருந்து அதோட அப்பாவோட அப்படியே இதுவாக இருந்து, அதுக்கப்புறம் அப்படியே கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு அப்படியே சென்னைக்கு போய் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பிச்சு, நம்மளே தனியாக ஆரம்பிக்கலான்னு வேலையை விட்டுட்டு ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பிச்சு ஒரு மறுசுழற்சி தொழிற்சாலை சுமாராக போயிட்டு இருக்கு. அங்கேயும் ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் வர சின்ன பொருளாதாரத்தை நாங்கள் எங்களுக்குன்னு சேர்க்காம திரும்பி பகுத்தொன்று பல்லுயிர்வோம் அந்த ஐயன் வள்ளுவன் சொன்ன மாதிரி திரும்பி நம்மளுக்கு இயற்கை கொடுத்தது நம்ம திரும்பி கொடுத்துறோம் மக்களுக்கு திரும்பி. அதில் தான் நம்ம அப்பா வந்து வேளாண் பொருள் கிடைக்கிறதுல அந்த மாதிரி எதுவும் விற்பனை பண்ணலை. விற்பனை பண்ணி நான் பார்த்ததே இல்லை. என்ன பண்ணுவாருங்க? அது 10,000 சேர்த்து வச்சுப்பாரு. இந்த அப்போல்லாம் வந்து ஐப்பசி மாதம் அடமழை அப்படிம்பாங்க. அந்த பஞ்ச காலத்தில் நம்மள்ட்ட வேலை செஞ்சவங்க வேலை செய்யாதவங்க எல்லாரும் வந்து கேட்கும்போது பிரித்து கொடுத்துருவார் 10,000 வச்சு. அது வந்து செல்வம் அப்படின்னாக்கா இந்த பணம் காசு நகை நட்டு இதெல்லாம் கிடையாது. செல்வம்னா நம்மள்ட்ட உளுந்து இருக்கணும், நம்மள்ட்ட பயிர் இருக்கணும், நம்மள்ட்ட மாடு இருக்கணும், நம்மளோட அந்த நல்ல தண்ணி இருக்கணும், நம்ம மழை தண்ணியை சேமிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் தான் செல்வம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு அப்பாவோட இது. அது வந்து சொல்லி கொடுக்காம இயல்பாக வாழ்ந்தார். பெரிய திணிக்காம இயல்பாக வாழ்ந்தார். அது ஒரு பெரிய குடுப்பினை அப்பா. அது வந்து எதுக்கும் அதுல இருந்து தான் நீங்க கத்துக்கிட்டு வரீங்க. ஆமாம், நம்ம அடிப்படையே அப்பா மட்டும் தானே வரணும். அவங்க அப்பா வந்து அதே மாதிரி பாட்டிக்கிட்ட வளர்ந்தாங்க எங்கள் அப்பா. அதனால வந்து கொஞ்சம் மென்மையான குணம், எல்லாருமே ஒரு ஈகை குணம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு, எல்லா உயிரினும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ரொம்ப அற்புதமான மனிதர். நீங்க வந்து செம்மை வனத்தோட எப்படி இணையறீங்க? செந்தமிழனோட என்ன உங்களுடைய என்னதான் வேலை நடக்குது? அதான் நம்ம அடிக்கடி பயிற்சி முகாமில் இருக்குன்னு சொல்லுவீங்க. அது என்ன வேலை, என்னதான் செய்யறீங்க? இந்த வேகமான உலகத்துல எதுக்கு ஓடுறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம்? ஒரு மன நிம்மதி இல்லாத இந்த நல்லா படிச்சுட்டு போறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்ணிடுறாங்க. செலவு பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி இல்லாத வாழ்வியலாக இருக்குது. பூமி முழுவதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான பேரன்பின் ஆதி ஊற்று இல்லை. எல்லாம் அந்த ஒரு பணத்தை நோக்கி ஓடுறதுனால என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது வலைதளத்தில் ஆசான் பேச்சு கேட்குறோம். செல்வ நலம்னு ஒரு உரை திருநெல்வேலியில் பேசியிருந்தார். என்ன செல்வம்னா என்ன? அந்த கோடி ரூபாய் வச்சிருக்கிறது செல்வமா, இல்லை கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டு அந்த வீட்டு வாசலில் மனித கழுவி போகும், அந்த சாக்கடை போகும், அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஏசியை போட்டு அந்த அந்த இந்த கேஸ் நச்சு காற்றை சுவாசிச்சுட்டு வாழுறது தான் செல்வம். அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஆசான் செந்தமிழன் பேசுறதை கேட்குறீங்க? ஆமாம், சரி, கேட்குறோம். செல்வம்லாம் அதில் வந்து அப்பாவோட வாழ்வியல் இப்படி தானே இருந்தது. ஆசான் பேசுறது மிக சரியா இருக்கு அப்படின்ட்டு அப்பையிலேருந்து ஆசான் அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தோம். அவரோட உரைகள்லாம் கேட்க ஆரம்பித்தோம். மரபு மருத்துவம், மரபு வேளாண்மை, மரபு கட்டிடக்கலை, மரபு வாழ்வியல், இது எல்லாமே கேட்க கேட்க வந்து சிவன் தமிழ் வந்து ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சிவனை பெற்றெடுக்கும். அது கடந்த 40 ஆண்டு காலமாக ஐயா நம்மாழ்வார் பண்ணார். அவர் ஒரு சிவன். நம்ம கடவுளை பார்த்தீங்களாங்க, இந்த பூமி அண்டமும் பிண்டமும் ஒன்று என்று சொல்கிறார் ஆசான் திருமூலர். இந்த பூமிக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவே நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். உரத்தை போட்டு வேளாண்மை செய்தவங்க யாருமே ஏதாவது ஒரு நோயால் கஷ்டப்படுவாங்க, ஒரு கடனால் கஷ்டப்படுவாங்க, யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இது வந்து மருந்து மாத்திரைக்கு போகும். அந்த நச்சு உரம் வரும்போது ஐயா நம்மாழ்வார், தமிழ் பெற்றெடுத்த சிவனாக ஐயா நம்மாழ்வார் வரார். வந்து இது தவறு, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அவருக்கும் 2 பெண் குழந்தை, அரசாங்க வேலையை விட்டுட்டு அவர் கத்துறாரு. அவர் கத்தி ஒரு ஊருக்கா போய் சொல்றாரு. அவர் ஒரு சிவன் நம்ம கண்ணு. ஐயாவுக்கு அப்புறம் வந்து ஆசான் தான். ஆசான் வந்து 63 நாயன்மார்கள் மாரி 12 ஆழ்வார்கள் மாரி சிவனா வாழ்ந்துட்டு இருக்காரு. இயற்கையின் மறைபொருள் அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உயிரினங்கள் தோற்றங்கள், உயிரினங்கள் எப்படி தோன்றுது ஒரு உயிரினம், 50 கொள்கைனா என்ன, ஆகாயம் காற்று வெப்பம் நீர் நிலம், முதலில் தோன்றியது ஆகாயம், அப்புறம் காற்று வெப்பம் நீர் நிலம். இந்த 50 கொள்கையில தான் உயிரினங்கள் தோற்றங்கள். ஒரு செல் உயிரினிலிருந்து பல லட்சம் கோடி செல்லு உயிரினம். நம்ம அந்த
தோற்றம் எப்படி உருவாகுது, 50 கொள்கைகளை உருவாகுது. அதை ஐயா நம்மாழ்வார் எளிய முறையில் சொல்லியிருப்பாரு. இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து இணையற்று இன்புற்று இருந்து கரு உருவாகுது, அது இயற்கை தானா எல்லா பாகங்களும் படைக்குது. படைச்சு வெளியில வரும்போது இந்த இடத்துல நான் பிறந்தேன், வீட்லேயே தான் பிறந்தேன். இந்த இடத்த சுற்றி 4 கிலோமீட்டர் சுற்றி என்ன விளையுதோ அது ஒண்டி தான் நான் சாப்பிட்ணும். இங்கே உள்ள அந்த 50 கொள்கைப்படி என் உடல் தகவமைக்கும், அதில் தான் தகவமைக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காங்க அவங்க உரையில். அதே தான் ஆசான்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படி தான் வாழ்ந்தாங்க. அப்போ இந்த 3த்துக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. அப்பா வாழ்ந்தது அப்படிதான். இதுவரையிலும் நாங்கள் நஞ்சு இது போட்டதில்லை எங்கள் வயலில். ஏன்னா மாடு இருந்தது. மாடு இருக்கும்போது நம்மளுக்கு உரம் தேவைப்படல. இப்போ வேகமாக நம்மளை மாட்டை அழிக்கிறாங்க, பால் கொண்டு வராங்க. இப்போ ஜெர்சி மாட்டு பால், பாக்கெட் பாலில் தான் சளி உருவாகுது. பாலை விட்டு பால் தமிழர் வரலாற்றில் ஆசான் சொல்லுவார், கல்வெட்டில் தமிழர் வரலாற்றில் பால் குடிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனால் மோர் குடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பால் வந்து இப்போ 130 கோடி பேர் இருக்காங்க. 130 கோடி மாடு கிடையாது, பால் கிடையாது. அப்போ எங்கேருந்து வருதுன்னா ஏதோ ரசாயனம் கலக்கிறாங்க. கலந்து அது வந்து நச்சு ரசாயனம் தெரியாமல் சின்ன குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அது சளி பிடிக்குது, அது உள்ள நீர் வந்து சளி ஆகுது, அது செரிக்கிறதுக்கு தாமதமாகுது. மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க, அதில் ஆல்கஹால் கலந்துருக்கு. இப்போது டாஸ்மார்க்கில் இருக்கிற ஆல்கஹால் வேற, இந்த ஆல்கஹால் வேற அப்படிங்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே தூக்கத்தை கொடுக்கும். இந்த சின்ன குழந்தையில குடித்த அந்த தூங்க வைப்பாங்க, அவ்வளோதான். அது எப்படி அப்படின்னு எப்படி அந்த ஆல்கஹால் எப்படி வந்து அந்த நச்சு ரசாயனம் கலந்த பாலோட சளியை எப்படி வெளில எடுக்கும் அப்படின்னு இந்த இயற்கையின் மறைபொருள் நம்மளுக்கு உணர்த்துறாங்களா இறைவன். அது ஆசான் மூலிமா, ஐயா நம்மாழ்வார் மூலிமா, அப்பா மூலிமா இதெல்லாம் உணர்ந்ததுனால அப்படியே அதில் போய் அந்த இல்லை. நீங்கள் இப்போ ஒன்று பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறத சுற்றி இருக்கிற விளையிற மாதிரின்னா அது நகரப்பகுதிகளில் சாத்தியமா? இதுக்கு சுற்றி 4 கிலோமீட்டர் என்ன கிடைக்குதோ, அது என்ன தண்ணி வருது, என்ன சாப்பாடு வருது, என்ன பொருள் இருக்குதோ அதை தான் சாப்பிட்டு வாழணும் அப்படின்ற சூழ்நிலை. அது நீங்கள் சொல்கிற மரபு சார்ந்த இது அந்த பகுதி, அந்த வட்டாரத்தை அது கிராம பகுதியில் சாத்தியமாகலாம். ஒரு வேளை நகரப்பகுதியில் இன்றைக்கி வாய்ப்பே இல்லைங்களா? அப்போ நீங்கள் வெளியிலேருந்து தானே காய்கறிலாம் வாங்கணும். அதான் மனிதர்கள் நகரப்பகுதியிலேருந்து குக்கிராமம் நோக்கி போகணும். அதுதான் முதல்ல ஆசானா தான் சொல்கிறாங்க. இப்போ 44,000 சிவன் கோயில் இருக்குது நம்ம தமிழகத்தில். எதுக்கு 44,000 கோயில் இருக்குன்னா, அந்த கோயிலை சுற்றி மனிதர்கள் வாழணும் அப்படின்னு கட்டியிருக்காங்க. ஒரே இடத்துல சென்னை போன்ற பெரும் மாநகரங்களில் ஒரே இடத்துல 2 கோடி பேர் வசிக்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவங்க மனித கழிவு கிடையாது, அவங்க வசிப்பாங்க. நல்ல கூவம் ஆற்று நல்ல தண்ணி போயிட்டு இருந்தது, இவங்க மனித கழிவு போகுது. அவங்க பிளாஸ்டிக் குப்பையை தூக்கி போடுவாங்க. நிறைய படிச்சுட்டு வேலை போவாங்க. போகும்போது வரும்போது காரில் அவங்க வீட்டு குப்பையை தூக்கி போடுவாங்க. எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த பூமியை வந்து கெடுக்கும்போது அவங்க வாழ்வியலும் தானாக கெட்டு போயிடும். பூமியை கெடுத்துட்டு எப்படி அவங்க வாழ்வியல் நல்லா வாழ முடியும்? அவங்க மலக்கழிவுலேருந்து, அவங்க குப்பையிலேருந்து ஒரு உயிர் தோன்றி திரும்பி அவங்களே கடிச்சு அதுக்கு ஒரு நோய் வந்து திரும்பி ஆங்கில மருத்துவமனைக்கு போய் துன்பப்பட்டு இறக்க போகிறாங்க. அவ்வளோதானே. அதுதானே உலகம் முழுக்க நடந்துருக்கு. நம்ம நகர கட்டமைப்பை உடைச்சி எடுக்கணும்னு தான் ஆசான் சொல்கிறார். மனிதர்கள் பறந்து விருந்து குக்கிராமலை நோக்கி செல்லணும். குடிசை கட்டி வாழணும். ஒரு குடும்ப அட்டைக்கு 1 ஏக்கர் நிலம் வேணும். நிலம் வாங்க விற்க தடை செய்ய வேணும். புவிசூழல் முழுதுமாக உணவு காடுகளாக இருக்கணும். பகுத்துண்டு பல்வேறு ஓம்பணும். அது அண்ணன் சீமான் அண்ணன் சொன்னது தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க, கொஞ்சம் வெளிநாட்டு பக்கத்து வீட்டிலேருந்து. எல்லாத்தையும் நான் கொண்டு அண்ணா ஓய்வாக இருக்கும்போது ஒரு நாள் போனேன். பார்த்துட்டு வாடா காசி அப்படின்னாரு. பார்த்துட்டு அண்ணன் சொல்கிறது நீங்கள் சீமான் சொல்லுங்க. சரி, நம்ம ஆட்சியில் வந்துடா தமிழ்நாட்டை பச்சை பசேல்னு போத்துறான்டா அப்படி என்னை பார்த்தோன்னே அண்ணனுக்கு ஆர்வமா. நான் போய் உட்காடுறேன். என்னென்ன போயிட்டு இவங்க டாஸ்மார்க்கு முன்னா எங்கேந்திரா வருமானம்னு கேட்பாங்க நம்மளுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பூமி முழுவதுமாக சிம்மக்கருவர் மாதிரிலாம் எடுக்கிறோம்டா. எல்லா ஏரி குளங்கள்லாம் தூய்மைப்படுத்துகிறோம்டா. கதிரவன் ஆற்றலே தெரியக்கூடாது, சூரிய ஒளியே இந்த பூமியில் தெரியக்கூடாதுடா. பச்சையால் போர்த்துறோம்டா. உணவு காடாகிறோம்டா, மூலிகை காடாகிறோம்டா, காய்கறி காடாகிறோம்டா. இது வந்து அப்போ வந்து வெளிநாட்டில் வந்து சுற்றுலாவுக்கு வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம். அந்த வருமானத்தை வச்சு நம்ம மக்களுக்கு நலத்திட்டத்தை செய்யலாம். இப்போ நல்லா எதுக்கு படிக்க சொல்கிறாங்க? நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை எதுக்கு கிடைக்கணும்? சம்பாதிச்சு சாப்பிட்ணும். இப்போ பூமி தமிழ்நாடு முழுசுமாக உணவு காடாக இருந்துன்னு வச்சுங்க. இறை கொடுக்க போகுது. ஒரு இயற்கை என்னை படைச்சிருக்கு. எனக்கு தேவையான உணவை படைச்சிட்டு தான் என்னை படைக்கும். எனக்கு தேவையான உணவு இங்கே இல்லைன்னா என்னை படைக்காது. இயற்கை வந்து என்னை படைச்சி எடுக்காது. அதான் அண்ணா சீமான் அண்ணா சொல்கிறது வந்து மிக ரொம்ப எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ உங்கள் அப்பாவுடைய அந்த தற்சார்பு வாழ்க்கை நீங்கள் இருந்துட்டு இருக்கிறது, அவர் சொல்கிறது எல்லாம் பொருந்தி வருது. ஆமாம். ஆசான் சொன்னது, நம்மாழ்வார் சொன்னது, அப்பாவோட வாழ்வியல், என்னோட வாழ்வியல், அவர் சீமான் பேசுறது, அண்ணன் பேசுறது, மரபு சார்ந்து இயற்கை சார்ந்து அண்ணன் பேசுறது, அண்ணனோட தத்துவ கொள்கை, இது எல்லாமே ஒன்றா இருக்கு.
நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க முதல்ல வந்து உணவு காடாக இருந்தால் அப்படி இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து பலா, வாழை, கொய்யா, அது நெல்லி, இதேமாரி காக்கா பல்லுயிருக்கு உணவாகும், நம்மளுக்கும் உணவாகும், இப்படி இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஆசான் பேசியிருக்காரு காடு வளர்ப்புன்னு ஒன்று. ஆடு மாடு மனிதர்கள் போகாத இடம் தானாகவே உணவு காடு ஆகிடும். காக்கா குருவி கொண்டு விதையை போட்டு அது கிளம்பிடும். ஆனால் அங்கே ஆடு மாடு மனிதர்கள் போகக்கூடாது, தானாக முளைத்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற தேவையில்லைன்னு 50 கொள்கையில் அது வந்துடும். அது சரி, நிறைய காடு எப்படி உருவாகுது, அங்கே யார் மோட்டரை வச்சு கரண்ட் எடுத்து இதில் இதெல்லாம் சரி. ஆனால் நீங்கள் என்ன இப்போ அப்பா வழியில் நீங்கள் வரீங்க, நீங்கள் என்ன செய்துட்டீங்க? நகரத்தை நோக்கி நீங்கள் வந்துட்டீங்க. நகரத்தில் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கீங்க, 50-60 பேர் வேலை செய்யறாங்க. நீங்கள் இங்கே என்னப்பா அப்புறம் எப்படி இங்கே வரீங்க? ஆமாம், அதுலேருந்து கிடைக்கிற சிறு லாபத்தை வந்து திரும்பி மக்கள் நம்ம இந்த சமூகத்திலேருந்து சம்பாதிச்சு இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மழைநீரை சேமித்து தண்ணீர் விற்பனைக்கில்லை, கல்லணை ஒன்று வல்லணை கட்டிய கரிகால சோழன் பிறந்த மண்ணில் தண்ணீர் விற்பனைக்கில்லை என்ற நிலையை உருவாக வேண்டும்னா அண்ணன் சீமான் அண்ணன் சொன்னாங்க, ஒன்றுதான் பொருளாதாரம் இருக்கடா, நீ மழை தண்ணி சேமிடா, மக்களுக்கு கூடுறா, நீ இருக்கிற இடத்துல தண்ணியே விற்கக்கூடாதுடா அப்படின்னாரு. அதை அழகா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்றீங்க? அதை எப்படி பண்றீங்க? 2016 வரவேற்கையில போட்டிருந்தாங்க, நாம் தமிழ் கட்சியின் ஆட்சியில் தண்ணீர் விற்பனைக்கில்லை என்ற நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு. எல்லாரும் என்னோட நண்பர்கள் சொல்றவங்க பார்க்குறவங்க அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க கேள்வி கிண்டல் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. நீ சொல்றது உங்க அண்ணா சொல்றதுலாம் யாருப்பா, இதெல்லாம் பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது அப்படின்னாங்க. ஒரு எப்படிடா செயல்படுத்துறது? அப்போ மழை தண்ணி சேமிக்கணும். மழை தண்ணி எப்படி சேமிக்கிறது? நம்ம இடத்துல இருக்கிறத நம்ம கிணறு, குளம், குட்டை இதில் நம்ம சேமிச்சிடணும்னா ஒரு சின்ன குட்டை வெட்டிருக்கோம் பின்னாடி. நம்ம இடத்துல பெய்கிற மழை தண்ணி வெளியில் போகாது, நம்ம இடத்துக்குள்ளே பூமியிலேயே விட்டுடுறோம். கிணத்துல விடுறோம், ஒரு சின்ன குட்டை ஒன்று வெட்டிருக்கோம், அதில் விட்டுடுறோம். அதை எடுத்து எந்த விதமான ரசாயனம் கலப்பு இல்லாமல் சுத்திகரித்து பொதுமக்களுக்கு கொடுக்குறோம் தண்ணி. நான் ஒரு தினந்தோறும் ஒரு 20,000 லிட்டரு எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 2 பானையில் வச்சுருந்தேன், ஒரு 20 லிட்டரு 30 லிட்டரு எடுத்துகிட்டு போனோம். இந்த சாலையில் மருத்துவமனைக்கு போகிறவங்க, இந்த காய்கறி விற்கிறவங்க, இந்த அவங்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு போனாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பானையில் வச்சேன். அப்புறம் சின்னதாக ஒரு 50 லிட்டரு 20 லிட்டரு கொடுத்தா, அப்புறம் 50 லிட்டரு 100 லிட்டரு 200 லிட்டரு இப்படி ஆச்சு. ஒரு 1000 2000 அப்படின்னு ஆச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட தினந்தோறும் ஒரு 20,000 லிட்டர். இப்போ 1 கோடி லிட்டர் நம்ம கொடுக்குறோம்னாக்க வருஷத்துக்கு 3 கோடி லிட்டர் பூமிக்கு கொடுத்துட்றோம். நம்ம பூமி தாய்கிட்டேருந்து உறிஞ்சி கொடுக்கல, பூமி தாய்க்கு கொடுத்துட்றோம். 3 கோடி லிட்டர் மழை தண்ணியை உள்ளே கொடுத்துட்டு அதுலேருந்து 1 கோடி லிட்டர் எடுத்து வருஷத்துக்கு கொடுக்குறோம். தினசரி 20,000 பேர் இந்த இடத்துல இருந்து மட்டும் 20,000 பேர் இல்லை, ஒரு 20,000 லிட்டர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. சரி, இங்க இருந்து கொடுத்துட்டு. ஆமாம், இதை இங்கே தாண்டி வேற எங்கேயாவது நிறுவி இருக்கீங்களா, செயல்படுத்தி இருக்கீங்களா? அதாவது அதான் செயல்படுத்தியிருக்கோம். ஒரு அவங்க அந்தந்த இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து எனக்கு தண்ணி வசதி இல்லை அப்படின்னா அங்கே போய் பார்ப்போம் எந்த இடத்துல நல்லா தண்ணி இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு குளம் இருக்குது, அந்த குளம் நல்லா இருக்குன்னா அந்த குளத்துக்கு மேட்டில் ஒரு கைப்பம்பு அடித்து கொடுப்பேன். அடித்து கொடுத்தோன்னா அது தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். அது இயற்கையாகவே சுத்திகரித்து அவங்களுக்கு அதுவே வந்து வெந்நீர் மாதிரி வச்சு குடிச்சிக்கிறாங்க. அதுலேயே இப்போ அரசாங்கம் வந்து கொடுக்குது. அரசாங்கம் அந்த அளவுக்கு வந்து அவங்களால இது பண்ண முடியல, மக்கள் தேவைக்கு வந்து ஈடுகட்ட முடியல. திடீர்னு இப்போ மின்சாரம் போயிடுது, அவங்களால கொடுக்க முடியல. அன்றைக்கி கஷ்டப்படுறாங்க மக்கள். அப்போ பம்பில் அடிச்சுப்பாங்க. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு வரும் வராது. பம்பு வந்து எப்போதுமே யூஸ் பண்ணலாம். நிறைய பம்ப் அடிச்சு கொடுத்துருக்கோம், நிறைய கிணறுகளை தூர்வாரி கொடுத்துருக்கோம். நிறையனா எவ்வளோ செய்திருப்பீங்க? சுமார் எத்தனை கிராமங்கள் பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் எப்போதுலேருந்து செய்கிறீங்க நீங்கள்? ஒரு 30 கிராமம் 2016லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 16லேருந்தே பண்ணிட்டு? ஆமாம். ஓ, உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் தற்சார்பு பயிற்சின்றது எப்படி நீங்கள் கொண்டுட்டு வரீங்க? தற்சார்பு இப்போ வந்து நம்ம வந்து 5 பேர் இந்த தமிழ் சமூகத்தில் நம்மளுக்கு, நான் எனக்கு உணர்ந்ததை சொல்கிறேன். 5 பேர் இந்த தமிழ் சமூகத்தில் வந்து சிவன் தான், அந்த 5 பேர் தான் சிவன். மருத்துவர், அந்த முடிவெட்டுற சமூகம். அவங்க வந்து கத்தி எடுத்தது முடிவெட்டுறதுக்காக இல்லை, அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு தான் எடுத்தாங்க. இப்போ கருவில் இருக்கிற வெப்பத்தை தணிக்கும் கருவேப்பிலை, இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். குப்பை மேனி அது எப்படி தோலுக்கு இதுவாக செய்யும், உள்ளே இருக்கிற சளியை வெளில எப்படி எடுக்கும், அப்படியே அந்த மருத்துவர் சமூகத்துக்கு தான் தெரியும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா மருத்துவ சமூகம். அப்போ மருத்துவர் சமூகம் ஒன்று உயர்வானது, சிவன். அடுத்தது வந்து வாய் வழியாக தமிழை பாதுகாத்து கடத்துறது வந்து ஓதுவார்னா இந்த வள்ளுவர் அவங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து கொல்லர். இப்போ பெரிய வானுயிர கோபுரம் கட்டியிருக்காங்க, அந்த கருங்கல்ல வந்து செதுக்கிறதுக்கு வந்து உளி தேவைப்படும், அந்த உளியை உருவாக்க கொல்லர். அப்புறம் குயவர் வந்து நம்ம வந்து சமைக்கும் போது பானையில் சமைச்சாக்க அந்த விஷம் ஏதாவது அந்த உணவில் இருந்தால் போயிடும், பானை இழுத்துரும்.
அதனால குயவர். அதில் பானையில் தண்ணி வச்சு குடித்தாக்கா அந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடும். அப்புறம் தச்சர் வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சது உலகத்திலே தமிழனம் தான். அவன் வந்து காற்று கிடையாது, மலையை ஒடிச்சு ரோடு போட வேண்டாம், மணல்லையும் போகும், சேத்துலேயும் போகும், சாதாரண தரையிலையும் போகும், எல்லாத்துலேயும் போகும். எங்கள் வீட்டிலே கட்ட வண்டி இருந்தது. அந்த கட்ட வண்டியில் தான் நாங்கள் நெல் ஏற்றிட்டு வருவோம், வைக்க ஏற்றிட்டு வருவோம், வாக்கியெல்லாம் ஏறி இறங்கும், சேறு சகதியாக இருந்தாலும் வரும், ஒன்றும் மட்டமான தரையாக இருந்தாலும் வரும், மணலாக இருந்தாலும் வரும். அது எவ்வளோ பெரிய அறிவு! அதுக்கு வந்து அந்த தச்சர் கண்டுபிடிச்ச சக்கரத்துக்கு, தமிழன் கண்டுபிடிச்ச சக்கரத்துக்கு வந்து மலையை ஒடிச்சு ரோடு போட வேண்டாம். அப்போ இந்த 5 பேரும் நம்ம சிவனா பார்க்குறோம். மருத்துவர், கொல்லர், குயவர், வள்ளுவர், ஓதுவர், அதுக்கப்புறம் தச்சர். இந்த 5 பேரும் நம்ம யார் விருப்பப்படுறாங்களோ. இப்போ எனக்கு 2 பெண் குழந்தை, 2 பேரும் ஒருத்தவங்க வந்து பிகாம் வணிகவியல் முடிச்சிட்டாவ, சின்ன 12வதுலேருந்து அடுத்தது கல்லூரி போகிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து இந்த நவீன அறிவியல் போல் ஏ குரூப்பு பி குரூப்புக்கெல்லாம் போகலை. இதுவே படிக்க வேண்டாம்னு பார்த்தோம், சூழலால் படிக்க வைக்கிறோம். இப்போ என் பொண்ணு 2 பேருக்கு அவளுக்கு வந்து விருப்பம் வந்து இந்த 5 இதில் வந்து குயவர் விருப்பம். இங்கே ஊருக்கு வரும்போதெல்லாம் அந்த பானையை எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு கற்றுப்பாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துப்பாங்க. இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் நம்மளுக்கு கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் கற்றுக்கலாம். இதில் வந்து பயிற்சியை கொடுக்குறீங்க. ஆமாம், அந்த குலத்தொழில் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே அது இல்லை. அது அப்படிலாம் இல்லை. யாருக்கு விருப்பம் இருக்கோ, ஒருத்தருக்கு வந்து ஆர்ட் நல்லா வரும், ஒருத்தருக்கு வந்து மாடு வளர்ப்பு வரும் அப்படின்னா மாடு வளர்ப்பு கற்றுக் கொடுக்குறோம். மாடு அவங்க கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்குறோம். அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து பயிற்சி கிழமை வந்து கட்டாயமே கிடையாது. அதுமாரி பயிற்சிக்கு காசு வாங்குறதில்ல. அவங்க வந்து பாதுகாப்பாக இருந்து அவங்களுக்கு அந்த கொல்லர் ஒரு 4-5 பேர் கற்றுக்கிட்டு போய் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லி பயிற்சி கொடுக்குறீங்க. ஆமாம், அவங்க விருப்பப்பட்டாக்க நம்ம இடத்துல வந்து தங்கி கற்றுக்கிட்டு போகலாம். மரபு எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பயிற்சி கொடுத்துருப்பீங்க? நிறைய கொடுத்துருக்கோம். ஒரு சுமாரா அப்படி ஒரு 100 பேருக்கு மேலே கொடுத்துருப்போம். அதான் இந்த 5-6 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது பயிற்சி கொடுக்கறது 100 பேருக்கு மேலே பயிற்சி கொடுத்துருக்கோம். அதில் நல்ல ஒரு 20-30 பேர் தேர்ச்சி பெற்று அவங்களோட சின்ன சின்ன பொருளாதார தேவைகளை அவங்களோட வாழ்வியலை அவங்க அமைத்து கொள்கிற அளவுக்கு உருவாக்கியிருக்கோம். எல்லாம் செய்திருக்கீங்க, எல்லாம் சரி. ஒரு தனித்துவமான ஒரு தற்சார்பு லைஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. எல்லாம் சரி. அரசியல் ஈடுபாடுன்னு வரும்போது நீங்கள் இந்த கட்சியை தேர்ந்தெடுக்க, அதிமுக போயிருக்கலாம், திமுக போயிருக்கலாம், இல்லை தேமுதிக போயிருக்கலாம், இல்லை இப்போ வந்த விஜய் கூட போயிருக்கலாம். உங்கள்கிட்ட ஓரளவுக்கு செலவு பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இப்போ எல்லா இடமும் சுற்றி போகிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசியலுக்குள்ளே வரணும்? என்ன காரணம் உங்களுக்கு? அண்ணா வந்து என்ன நிற்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதே ஏடிஎம்கே 2021 நின்னீங்க மயிலாடு. ஆமாம், 21 நின்றேன். 13,886 வாக்கு வாங்கினேன். எல்லா வாக்குச்சாவடியிலையும் வாக்கு வாங்கினேன். எல்லா சமூக மக்களும் ஓட்டு போட்டாங்க. இதில் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து எல்லா சமூகமும் நம்மளை ஏற்றுக்கொள்கிறாங்க. அண்ணன் ஸ்பீச் யூடியூப்ல அதுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய களப்பணி உதவியா இருந்ததுன்னு எடுத்துக்கலாங்களா? ஆமா, சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க, சேவை. ஆமா, இப்போ வாக்காளர் பயிற்சி, இந்த மாதிரி தண்ணி அங்கங்க குடிநீர் அமைச்சு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாமா? நம்ம போகும்போது அவங்களுக்கு தெரியுது, பரிச்சயம் இந்த வேலைகள் மூலமா முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆமா, ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி தண்ணி கொடுக்கறது, நம்ம பயிற்சி கொடுக்கறது. எல்லா வாக்குச்சாவடியிலும் வாக்கு வந்ததுங்களா? ஆமா, எல்லாம் 30-40 ஓட்டு, 30 ஓட்டு, 50 ஓட்டு, 13,500 ஓட்டு. அப்போ வந்து இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எல்லாருமே எல்லா சமூக மக்களும் அண்ணனை விரும்புறாங்க. அது நல்லா புரியுது. இது அடுத்த கட்டமா கொஞ்சம் கொஞ்சமா போய் இது பண்ணணும். இப்போ நான் நீங்க ஏடிஎம்கே போல டிஎம்கே, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு வேணும்னாக்க பணத்தை வாங்கிட்டு தான் 2 கோடி கொடு, 3 கோடி கொடுப்பாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கட்சிக்கு நிதி கொடுன்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட 2 கோடி 3 கோடி கொடுத்துட்டு திரும்பி தேர்தலில் ஜெயிச்சுட்டு திரும்பி மக்கள்கிட்ட இருந்து திருடணும். 10 கோடி ரூபாய் நான் திருடணும். அதுக்கு நம்ம அரசியலுக்கு வரல. இல்லை, 2009 ஈழ இனப்படுகொலையிலேருந்து அண்ணனோட இருக்கும். அண்ணன் பேசுகிற தமிழ் தேசிய கொள்கை, அண்ணன் மலை வளம் மண் வளம் காக்கணும் அப்படிங்கிறாங்க, மாடு வளம் காக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால இது நம்மளோட மாதிரி ஏற்கனவே நீங்க உங்க குடும்பம் அப்பா அந்த மாதிரி மரபு வேளாண்மை, மரபு வாழ்வியல் குடும்பம். அந்த மரபு சுரந்து எல்லாரும் இயங்கணும். நம்ம மரபு தமிழர் மரபு நல்ல மரபு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அவசரமான உலகத்துல வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம இயற்கை வளத்தை காக்கணும் அப்படின்னு அண்ணன் உண்மையும் அப்படிதான். ஏன்னா அவரும் ஒரு விவசாயி தான். அவர் வீட்டுக்கும் போயிருக்க, அவங்க ஒரு காடு உருவாக்கியிருக்காங்க, அந்த காட்டையும் பார்த்துருக்க.
அதனால அண்ணனும் பின்புலம் வந்து மரபு வேளாண்மையிலேருந்து அண்ணா வந்ததுனால அவருக்கு நல்ல புரிதல் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க அண்ணனோட தானே இருக்க முடியும், வேற யாரோடையும் நம்மளால போக முடியாது. அதனால இங்க சேர்ந்தீங்க. இப்ப அந்த கட்சிக்கெல்லாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு. ஆமா. அது நீங்க நினைக்கிற ஒரு அரசியலா இருக்காது. ஆமா. திரும்ப லஞ்சம் ஊழல் பணத்தை இங்க செலவு பண்ணிட்டு இங்க வாங்கணும், அதனால இங்க சேர்ந்தீங்க. எல்லாம் கரெக்டு, எல்லாம் சரின்னு. இப்போ வந்து நீங்க குறிப்பா அங்க வந்து ஒரு ஒரு கருத்து சொல்லப்படுது, நீங்க வந்து பார்ப்பனர் சமூகம் எப்படி அரசியலுக்குள்ள வர்றது ஒரு விஷயம் இருக்கு. அவரு உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு, ஏற்கனவே சங்கின்ற ஒரு பேர் இருந்துச்சு. இப்போ இது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அண்ணனை வந்து நான் அண்ணனை 5 பார்ப்பனர்களுக்கு மொத்தம் சீட்டு கொடுக்கறது அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அதுல மயிலாடுதுறை உங்களுக்கும் ஏற்கனவே 21ல நின்று இருக்கீங்க. இந்த மாதிரி திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது எப்படி இந்த கட்சி வந்து பார்ப்பனர்களை உள்வாங்கி கொள்கிறதா அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அதாவது எல்லா உயிருக்குமான கட்சி நம்ம கட்சி. எல்லா காக்கா குருவிக்கு தண்ணி வேணும்னு பேசுறாரு அண்ணன். எல்லா உயிருக்குமான கட்சி. நம்ம பிற மொழியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கட்சியில். எல்லாமே தெலுங்கு கன்னடம் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து அண்ணனை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அண்ணன் ஒரு மிகப்பெரிய இயற்கையின் காதலன் அண்ணன். இந்த பூமி நல்லா இருக்கணும், காற்று நஞ்சாக. பிற மொழி வெறுப்பெல்லாம் காட்டுறது இல்லையா? நாம் தமிழ் காட்டுறதே இல்லையா? எல்லாருமே நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம். தெலுங்கர் இருக்காங்க, அவங்களும் தமிழ் தேசிய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு எங்களோட தான் பயணிக்கிறாங்க. கன்னடன் கதிர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, கன்னடா. அவர் வந்து தமிழ் தேசியத்தை ஏற்றுட்டு எங்களோட தான் இருக்காங்க. எல்லா மலையாள சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. எங்க ஐயர்ல மொழி வெறி இன வெறியை தூண்டுற கட்சியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அண்ணன் எனக்கு தெரிஞ்சவரை நானும் அண்ணனோட 15 வருஷமா இருக்கேன். எல்லா உயிரையும் அண்ணன் குழந்தை மாதிரி அண்ணன். பிற மொழியாளர்களை வந்து அண்ணன் வந்து வெறுக்கல, தமிழன் ஆளணும்னு நினைக்கிறாரு. அதுல ஒன்றும் தவறு இல்லையே. அதுல என்ன இருக்கு தவறு? அதை ஏற்றுக்கொண்டு பிற மொழியாளர்கள் வராங்க. ஆமா, அதை ஏற்றுக்கொண்டு பிற மொழியாளர்கள் வராங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லை. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அது சரி, எல்லாம் கரெக்டு. எல்லாமே நீங்க பேசுனதெல்லாம் சரி. பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த நீங்க அரசியலுக்குள்ள, அது நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரும்போது ஏற்கனவே அது ஆர்எஸ்எஸ், பாஜக, பிஜேபி, ஆரிய, இந்துத்துவா அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இப்போ உங்களை உள்ள கொண்டுட்டு வராங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த பொருத்தத்தை எப்படி பாக்குறீங்க? அதுதான் அண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப இந்தியா இந்து அப்படிங்கிற அந்த சொல்லாடல இப்போ வெள்ளைக்காரன் வச்சது தானே. நம்ம வந்து 63 நாயன்மார்கள் சைவ மதம். நான் இந்து இல்லை, நான் சைவன் அப்படிங்கிறாரு. நான் வைணவன், 12 ஆழ்வார்கள். நம்மளுக்கு 63 நாயன்மார்கள். இந்து இல்லை அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, சைவர்கள். சைவ மதம் இருக்கு, வைணவ மதம் இருக்கு. 63 நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்கள்ல நம்ம திருஞான சம்பந்தர் சீர்காழி, அவர் எங்க உறவினர், தூரத்து உறவினர். அந்த இதுலதான் வரோம் நாங்களும். அதனால எல்லா அந்த 63 நாயன்மார்களும் எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க, 12 ஆழ்வார்கள்லையும் இருக்காங்க. அதனால தமிழ் அனைவரையும் செரித்து ஈர்த்து விடும். நம்ம வந்து நான் இந்து இல்லைன்னு சொல்றோம், நம்ம சங்கின்னு சொல்றவங்க நாங்க இந்து இல்லைன்னு சொல்றோம். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? என்ன இப்ப இயற்கை அது இந்தியாவின் இயற்கை வளத்தை பன்னாட்டு பெரும் முதலாளிக்கு இருக்கும் இந்த உலக தரகர் மோடி அப்படிங்கிறாரு. நாங்க எப்படி சங்கி ஆகும்? தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தை பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க இங்க உள்ள முதல்வர்கள். நாங்க இயற்கை வளத்தை காக்கணும்னு பேசுறோம், நீங்க இயற்கை வளத்தை அழிக்கிறீங்க. ஒரு அலைபேசி கண்டுபிடிச்சவனுக்கு, ஒரு நவீனங்களா உச்சபட்சத்துல இருக்கிற மேற்கு இந்திய நாடுகளுக்கு அவனோட உள்ளாடைகளும் ஆடைகளும் நச்சு ரசாயனம் கலந்து நம்ம நொய்யல் ஆறு கெட்டு போகுது. அதுலேருந்து உலகத்துக்கே நாங்கள் தான் நாகரிகம் கற்றுக் கொடுத்தோம் அப்படிம்பானுங்க இந்த மேற்கு இந்தியக்காரன் வெள்ளைக்காரன். நான் என்ன சொல்றேன், நீ உனக்கு வந்து பஞ்சு இடத்துல விளையுமா? உனக்கு ஏது துணி? 1000 ஆண்டா நம்ம தான் கொடுத்துருக்கோம். நம்ம தெற்காசியாவில் தான் தட்பவெப்பநிலைக்கு பஞ்சே விளையும். அந்த நூலுக்கு தேவையான பஞ்சு இங்கே தான் விளையும். உனக்கு தட்பவெப்பநிலையில ஒரு மண்ணாங்கட்டியும் விளையாது மேற்கு இந்தியாவில். அவனுங்க என்ன பண்றானுங்க, நம்மள்ட்ட எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு போறான். விடுதலை பெற்றுன்னு அங்கேருந்து போயிட்டு பணம்னு ஒன்று வச்சு, உலக வங்கின்னு வச்சு, நம்மளோட இயற்கை வளத்தை அழிச்சு அவனுங்க வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு நம்மள்ட்டேருந்து டீ தூள், நம்மள்ட்டேருந்து உள்ளாடை, நம்மள்ட்டேருந்து வெளியாடைகள், சட்டைகள், பனியன், இதெல்லாம் நம்மள்ட்டேருந்து வாங்கி, நம்மள்ட்டேருந்து மென்பொருள் படிக்க வச்சு, நம்ம இரவு தூங்க விடாம நம்மள்ட்டேருந்து மகிழ்ந்து வாங்கி எல்லாமே நம்மளோட இயற்கை வளத்தை அழிச்சு இங்கேருந்து போகுது. அதை போய் வளர்ச்சிங்கிறோம். எல்லாமே இது எப்படிதான் ஏற்றுக்கொள்ள முடியல? இல்ல சீமானன்னா அதான் பேசுறாங்க, இதெல்லாம் பேசுறாரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு. பார்ப்பன சமூகத்துக்கு இப்ப ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சங்கி, ஆர்எஸ்எஸ் அடிவடி, ஆரிய பார்ப்பன கைக்குள்ளி இப்படி விதவிதமா பேசுறதை நீங்க பார்த்துருக்கிறப்ப உங்களை உள்வாங்கினதுக்கான இது என்ன?
இப்போ வந்து திமுகவில் இருக்காங்க. திமுக வந்து திராவிடம் வந்து ஆரியத்தை எஸ் வி சேகர் இருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேல மைத்திரேயன் இருந்தாரு. திராவிட கட்சி வந்திருக்கிறாரு. ஆமா, திராவிட கட்சி தோன்றினதே வந்து ஆரியத்தை அழிக்கிறதுக்கு, ஐயரை அழிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. திரும்பி அவங்களே போய் அந்த கட்சியில சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணன் வந்து அண்ணனை நோக்கி, அண்ணன் தமிழ் தேசிய கொள்கையை நோக்கி போறது எல்லாமே காரணம் வந்து தமிழ் மேல உள்ள பற்று. முதலில் தோன்றிய மொழி தமிழ்னு எல்லாருமே சொல்றாங்க. தமிழ் அனைவரையும் செலுத்தி ஈர்த்துருச்சு. அவ்வளவுதான். இதுல வந்து பெருசா ஒன்றும் நம்ம என்ன பண்ண போறோம். ஆரிய பார்ப்பது நாங்க கிடையாது, இந்த மண்ணினுடைய மைந்தல் ஆழ்வார்களை ஆமா நாங்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், தேவாரம், திருவாசகம், அகநானூறு, புறநானூறு, திருமூலரின் திருமந்திரம், அகத்தியர், எண்ணற்ற சித்தர்கள் இருந்திருக்காங்க இந்த பூமியில. அது வழியா வந்தவங்க தான் ஐயா நம்மாழ்வார். இப்போ உள்ள நம்மாழ்வார் ஐயா மரபு வேளாண்மை பெருந்தகப்பன். அவ்வளவுதான், மரபு வேளாண்மையின் பெரியார், எங்கள் பெரியார் நம்மாழ்வார் ஐயா. அவங்களோட கூற்றுப்படி எல்லாமே தமிழ் அனைவரையும் செலுத்தி ஈர்க்கிறதுல சிவனா வாழ்ந்திருக்காங்கல்ல. அதனால இப்ப நீங்க இந்த கட்சி உங்களுக்கு கொடுத்தது இந்த காரணம் சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, சங்கி எல்லாம் இல்ல, சங்கி மங்கிலாம் நாங்க இல்ல. நாங்க இயற்கையின் காவலன். இந்த 50 கொள்கை, இந்த 50 ஆகாயம், காற்று, வெப்ப, நீர், நிலம், இந்த 50 கொள்கையை தெரிஞ்ச இயற்கையின் மறைபொருள் புரிஞ்ச ஒரே தலைவன் அண்ணன் ஒண்டி தான். நாங்கள் ஆரிய வந்தேர்கள் குடிலாம் கிடையாது, இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். எங்களுக்கு அண்ணன் பிரதிநிதித்துவம் கொடுக்குறாரு. அதுல பெரும் மகிழ்வு தானே அது. என்ன நீங்க இப்ப வந்து திட்டம் வச்சிருக்கீங்க தொகுதிக்கு? தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை முதல்ல பார்க்கறது, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, மக்கள்கிட்ட வந்து நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம். நம்மளோட எங்கள் ஆடிட்டரே சொல்லுவார், எல்லாரும் நாட்டில் கொள்ளடிச்சு வீட்டுக்கு கொடுப்பாங்க, நீ வீட்டில் கொள்ளடிச்சு நாட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படி. நம்ம வந்து ஒரு ஈகை குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். அதனால வந்து நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினரான அந்த அரசாங்க பணத்தை எதுவும் முதல்ல வந்து நம்ம கையாளர் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்மள்ட்ட நிறைவாக இருக்குது, நம்மள்ட்ட இருக்கிறதே பிறருக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து மயிலாடுதுறை தொகுதியில் அந்த முதல்ல அவங்க வந்து அந்த 2 லட்சம் பேர் அந்த மயிலாடுதுறை சிட்டிக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த பாதாள சாக்கடை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதை நம்ம தீர்க்கறதுக்கு, மிக எளிமையாக தீர்க்கறதுக்கு வழியெல்லாம் வச்சுருக்கோம். அது எப்படின்னா, இப்போ ஒன்றுமே கிடையாது. அதாவது கோவில் கட்டினாங்க, குளத்தை வெட்டினாங்க. இப்போ அந்த பாதாள சாக்கடை வச்சு மனித கழிவை சுத்திகரிக்கிறாங்க. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்கவுங்க வீட்டில் வந்து ஒரு பயோசெப்டிக் டேங்க் இப்போ வந்திருக்கு. அதை வச்சு ஒரு நுண்ணுயிரை போட்டாக்க அந்த நுண்ணுயிர் வந்து நம்ம மனித கழிவை தின்னுடும். அதுலேருந்து வெளில வர தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம அந்த தெரு முழுக்க மரம் செடி வச்சு கலப்புறதுக்கு அந்த தண்ணியை வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இப்போ மழை தண்ணியே அந்த மயிலாடுதுறை தொகுதியில் மேலேயே இருக்கு. வீட்டுக்கு வீடு பயோசெப்டிக் டேங்க் போடணும். வெறும் 30,000 ரூபா தான் ஆகும். அவங்க இப்போ வந்து அந்த மழை தண்ணியை வந்து அவங்க மிதக்குது, அதுலேருந்து ஒரு உயிரினம் வருது, அவங்களே கடிக்குது, நாத்தமாக நாறுது. அப்போ ஆற்றுல தண்ணி, நல்ல தண்ணி போனால் ஆற்றுல அதை திறந்து விடுறாங்க. அது போய் இன்னொரு இடத்துல சுத்திகரித்து இன்னொரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் துன்பப்படுறாங்க. ஆறுபாதின்னு ஒரு கிராமம். இது வந்து படிக்காதவன் வந்து கோயில் கட்டினா, ஏரியை வெட்டினா, குளத்தை கட்டினா, படித்த நாகரிக சமூகம், ஆங்கில வழி கல்வி படித்த சமூகம் மனித கழிவை சுத்திகரிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். நம்ம ஒரு கோயில் கட்டினோமா? புரியுது. இப்போ மன்னரை பற்றி எல்லாரும் எழுவா பேசுகிறாங்க. 44,000 சிவன் கோயில் கட்டியிருக்கான், அதுலேருந்து உணவு கொடுத்துருக்கான். அது ஒரு 44,000 பல்கலைக்கழகம், அது உணவை சேமித்து வச்சுருக்காங்க. ஒரு திருமணம்னா அங்கே பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றா கூடி விழா எடுத்து கொண்டாடி இருக்கான். அதுக்கு அந்த கோயில் தான் சாதிய பாகுபாடெல்லாம் வளர்க்குது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தான் அதை முதல்ல எதிர்க்கணும் அப்படின்னு திராவிடர்கள், பெரியாரும் அதை தானே சொல்றாரு. அப்படிலாம் இல்லை. நம்ம பண்டைய தமிழர் வாழ்வியல்ல உழைக்கிறவங்கள்ட்ட தான் நிலம் இருந்தது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்தில் நல்லா போய் பாருங்க, எல்லா நிலமும் உழைக்கிறவன்ட்ட தான் இருந்தது. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க ஐயா வந்து கோயிலில் மணியாட்டு தான் விட்டாங்க. நிலங்கள்லாம் உழைக்கிற வர்க்கத்திட்ட தானே இருந்தது. வெள்ளைக்காரன் போகும்போது உயர் சாதிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நிலத்தெல்லாம் உழைக்கிறவன்ட்டு வந்து பிடுங்கிட்டான். நிலமற்றவங்களா போயிட்டாங்க. இடஒதுக்கீடுன்னு சொல்லி அவங்க இடத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. நல்லா படித்து நிறையா சம்பளம் வாங்கி 1 ஏக்கர் நிலம் வாங்க முடியுமா? எந்த சமூகமாக இருக்கட்டும். அப்போது இந்த பூமியில் நம்ம பிறக்க போகிறோம், பூமியில் இறக்க போகிறோம். பூமியை யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. பட்டா சிட்டா போட்டு மனிதர்களை வேறுபடுத்திட்டாங்க. பூமி முழுசுமா உணவு காடுகளாக இருந்தாக்க இந்த சண்டையே வராது, சச்சரவும் வராது. நல்லா இப்போ இதை எப்படி தொகுதிக்குள்ளே நீங்கள் வந்து நடைமுறை என்ன நீங்கள் இப்போ வந்து சொல்லிட்டீங்க, தண்ணி வந்து சொல்லியிருக்கீங்க, வேற என்ன திட்டம் வச்சுருக்கீங்க?
பூமி முழுக்க இந்த மாதிரியாக இருக்கணுன்றதை நீங்க நான் மயிலாடுதுறை தொகுதியில சாத்தியப்படுத்துவீங்களா? படுத்தி காமிப்போம். ஒரு 5 வருடம் கொடுங்க. ம். அதாவது இப்போ வந்து பாதாள சக்கரை தான் பெரும் பிரச்சனை சிட்டிக்குள்ள. ம். அந்த 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 அதை வந்து நம்ம உடனடியாக தீர்க்கலாம். பயோசெப்டி டேங்க் போட்டு அவங்கவுங்க வீட்டிலேருந்து வர தண்ணி வந்து நல்ல தண்ணியாக மாற்றலாம். அது இப்போ எல்லாருக்குமே தெரியும். நவீன அறிவியல்ல எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம கொண்டு வந்துட்டு அது மூலியமா உணவுக்கான ஆக்கிடலாம். அதற்கு அப்புறம் வந்து இவங்க மழை தண்ணி சேமிக்கிறதே இல்லை. எல்லாருமே மழை தண்ணியை அப்படியே ஆற்றுல விட்டு ஆற்றுலேருந்து கடலுக்கு போயிடுது. அப்புறம் கடல்லேருந்து போய் சுத்திகரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு குடிநீர் தேவை. இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேருக்கும் உள்ள குடிநீர் தேவையை நம்மளால் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு சேமிக்கிறோம். நம்ம பெரிய பெரிய கிணறு வெட்டி குளத்தை வெட்டி அதில் சேமித்து அதுலேருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம தண்ணீர் விற்பனைக்குலேருந்து நிலை வரணும். தண்ணி வந்து மழை தண்ணியை சேமித்து மழை தண்ணியை குடிக்கணும் எல்லாரும். இதெல்லாம் சரி. வேலை வாய்ப்புக்கு என்ன பண்றீங்க இந்த தொகுதி? அதுதான் நம்ம வந்து தற்சார்பில் வந்து என்ன இங்கேருந்து என்ன விளையுது, அது எப்படி மதிப்பு கூட்டணும், ஒரு பகுதி நம்மளுக்கு என்ன தேவைகள் இருக்கு, என்ன தேவை, எது நம்ம இப்போ இந்தியாவில் இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு முருங்கைக்கீரை பவுடர் வந்து நீங்கள் உலக நாடு எல்லாமே கேட்குறாங்க. முருங்கைக்கீரை ஒரு கிளையை வெட்டி வச்சா நல்லா வந்துடும். அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் வேணாம். அதை எடுத்து நம்ம நேரில் காய வச்சு பதப்படுத்தி உலகம் முழுக்க அனுப்பலாம். ஒரு நார்த்தங்கான ஒரு இலை, பிரண்டை, தொகையல், நீங்கள் பல நோய் வரதுக்கு காரணம் வந்து நம்ம இந்த மூலிகை உணவை விட்டது தான். இதெல்லாம் சாத்தியம் ஆயிடுமா ஒரு தொகுதியில? நீங்க இப்போ ஒரு சாதாரணமா பேசிக்கலாம். தொகுதி வளர்ச்சிக்கு இது சாத்தியமாக்குமா? இயற்கை முறையில நீங்க மரபுசார் முறையில இப்போ மகளிர் சுய குழுன்னு வச்சுக்கிறாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு வச்சுக்கிறாங்க. ஒரு இதுவும் இல்லை. அதனால நம்மளுக்கு என்ன ஆச்சு? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மரத்தை வச்சு செடியை கலப்பிருக்கலாம். நான் இவ்வளோ செடியை கலப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே செய்யலை. இப்போ அதே மகளிர் வந்து இப்போ ஆண்கள்லாம் வந்து குடிகாரன் ஆகிட்டாங்க. டாஸ்மார்க்கில் பெண்கள் வந்து உழைக்க தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான இப்போ நம்ம வந்து தையல் பயிற்சி கொடுக்குறோம். பெண்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அவங்க எல்லாருமே நல்லா தையல் பயிற்சி கற்றுக்கிட்டு ஒரு 200 பேருக்கு மேலே கற்றுக் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு நல்லா தைக்கிற ஒரு 40-50 பேருக்கு இயந்திரம் வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்கவுங்க வீட்டில் வச்சு தைச்சிக்கிறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட இந்த தினந்தோறும் ஒரு 100-200 அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிது. அது தவிர நம்மளும் இங்கே அவங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பித்து அவங்களுக்கு தொழில் வாய்ப்புக்காக அவங்க உற்பத்தி பண்ணுறது அவங்களே விற்பனை பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு சம்பளம் வருது. இது வந்து ஒரு ஆடைகளை வந்து நம்ம எப்படி மதிப்பு கூட்டி அவங்களுக்கு தையல் பிடிச்சிருக்கு அப்படின்னா தையலில் போடுறோம். இல்லைன்னா நம்ம வந்து நம்மளை சுற்றி என்ன கிடைக்குது, பிரண்டை கிடைக்குதா, அதுலேருந்து ஒரு பொடி தயார் பண்ணலாம். அப்படி நாட்டு மருந்து கடைகள்லாம் கொடுக்கலாம். மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணலாம். தேங்காய் எண்ணெயை மூலிகை எண்ணெயாக ஆக்கலாம். விதைகளை செடியாக்கலாம். நிறையா இருக்குது. மதிப்பு கூட்டி இது வந்து பெரிய அளவில் வர்த்தகமாக மாற்றலாம். இதுலேயே பொருளாதாரம் வரும்னு சொல்கிறீங்க. ஆமாம். இதை சொல்லி ஓட்டு கேட்டீங்க. ஆமாம் 21. ஆமாம். மக்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. அது உணர்ந்து வாக்களிக்கிறாங்க. 17,186 வாக்கு. எல்லா வாக்குச்சாவடியிலும் வாக்கு விழுந்தது. அதுதான் அங்கே பெரிய இது. அடிப்படை தேவை கல்வி மருத்துவத்துக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அதான் கல்வி வந்து இப்போ வந்து ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி. இப்போ நீங்கள் யூஎஸில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே கிடையாது. இங்கே ஒரு வருடத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுற கல்வி ஒரு சாதாரண பள்ளியில் கிடையாது. அரசாங்க பள்ளியில் அந்த சிலபஸே கிடையாது. அந்த அப்போ என்ன இருக்கு? சமமான கல்விக்கு நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்க? ஆமா, சாத்தியப்படுத்துவீங்க தொகுதிக்குள்ள? ஆமா. மருத்துவத்துக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க? மருத்துவம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா. அதுக்கு என்ன நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்க? அதுக்கு மருத்துவம் வந்து மருத்துவமனையில் அதிகமாக நம்ம போய் பார்த்துருக்கோம். அங்கே நிறைய ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட் எதுக்கு ஆகுதுன்னா டாஸ்மார்க்கை 3 நாளே மருத்துவமனை பாதி வேலை குறைஞ்சிரும். நிறைய ஆக்சிடென்ட். அப்புறம் நீங்க சாத்தியப்படுத்த முடியுன்றீங்களா? நீங்க ஒரு தொகுதிக்குள்ள வந்துட்டீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரா படுத்த முடியும். டாஸ்மார்க்கை உங்களால மூட முடியுங்களா? மூட முடியும். நாங்க ஆட்சிக்கு வராமலே நம்ம நாம் தமிழர் கட்சியில எண்ணற்ற டாஸ்மார்க்கை மூடி இருக்கோம். நம்மளால முடிஞ்ச வரல இங்க இருக்கிற சமூக சேவரெல்லாம் சேர்த்துட்டு இங்கேயே நிறைய கடையை மூடி இருக்கு. ஆமா, குறைச்சிருக்கீங்கன்றீங்க? ஆமா, அது எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல இங்கேயே இருந்தது. தெருப்புள்ள ஒரே பிளாஸ்டிக் டம்ளர், அது இது ஆக்சிடென்ட் ஆகும், குடிச்சிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. படாத பாடுபட்டு எடுத்துட்டோம். அது ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து இப்போ திரும்பி போராட்டமே பண்ணி மூடிட்டோம்.
அதனால நம்மள முடியாதுன்னுலாம் கிடையவே கிடையாது, முடியும், சாத்தியப்படுத்தலாம். நல்லது. இறுதியாக வந்து சீமான் உங்ககிட்ட என்ன சொல்லி முடிவு சொல்கிறார்? தொகுதி உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? தம்பி வெற்றியோட வரணும்டா, நீ செய்யாதது எதுவும் கிடையாது, நீ உன் காசையே எல்லாருக்கும் கொடுக்குற, நீ ஜெயிச்சு வந்து நீ எல்லாருக்கும் செய்வ, அதனால மக்கள்கிட்ட போய் செல்லு, மக்களோட இரு, தைரியமாக சொல்லு, நம்ம கட்சி கொள்கைகளை சொல்லி கேளு, அண்ணா இருக்கேன் பார்த்துக்கிறேன், நானும் வந்து உனக்கு பேசுகிறேன் அப்படின்னு இருக்காங்க அண்ணா சொல்லி அனுப்பிச்சிருக்கு. நல்லது. நம்ம திரும்பவும் தேர்தல் பிரச்சார காலத்தில் சந்திப்போம். சரி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா ஒரு கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர் டே இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியாக போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார், நாடே பெரியார்னு சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க, இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு, நட்பு வேறு, இதுதானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லும். எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும்போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். சரி, இல்லடா சும்மா இல்லடா காசுக்குன்னு இருக்கான் அவன். சரி, அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்க, நீங்க பணம் கொடுத்துதான். அந்த காசு ஏது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?